கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வனப்பகுதியில் பழங்குடி மக்களின் திறன் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட கட்டிடம் 7 வருடங்களாக திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நியூஸ்7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து நியூஸ்7 தமிழ் தொடர்ச்சியாக கள ஆய்வு மேற்கொண்டு அரசின் கவனத்துக்கு எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் பேச்சிப்பாறை வனப்பகுதியில் எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் சுமார் 7 ஆண்டுகளாக பூட்டி போட்டப்பட்டிருக்கும் ஒரு கட்டிடம் குறித்து தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நிற்கும் பகுதி பேச்சிப்பாறை வனப்பகுதியில் நிற்கிறோம். இங்கு 2018ஆம் வருடம் எம்பி கனிமொழி அவர்களின் நிதி ஒதுக்கீடின் வாயிலாக பழங்குடியினருக்காக திறன் மேம்பாடு கட்டிடம் என்பது இங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் திறப்பு விழா கண்ட சில நாட்களிலே இந்த கட்டிடம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இந்த கட்டிடத்தால் இங்கு இருக்கும் பழங்குடியின மக்களுக்கு எந்த ஒரு திறன் மேம்பாடு இங்கு நடத்தப்படவில்லை என்றும் இங்கு இருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த கட்டிடம் என்பது தற்பொழுது மூடப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக இங்கு சமூக விரோதிகளின் கூடாரமாகவே மாறி வருகிறது. நம்ம இப்போ பார்க்க முடியும், இந்த கட்டிடத்தின் மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த பகுதி முழுவதும் பார்க்க முடிகிறது, மது அருந்திவிட்டு இங்கே பாட்டிலும் சரிதான், அதே போன்று அனைத்து பொருட்களையும் இங்கே விட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்த அளவில் அருகில் பேச்சிப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதி என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வருவார்கள். ஆனால் அவர்கள் இந்த பகுதியில் வந்து ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டு செல்கின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த கட்டடம் என்பது பல பகுதிகளை சேதப்படுத்தி விட்டு இந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கிறார். இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் நேராக கேட்போம். வணக்கம், எவ்வளவு ஆண்டுகளாக இந்த கட்டடம் என்பது திறக்கப்படாமல் இருக்கு? இதனால ஏதாவது பயன்பாடு இருக்கா? இல்லை, பயன்பாட்டுக்கு இல்லை. அவங்க திறப்பு விழாயோட முடிஞ்சது. அடுத்து வந்து இந்த கட்டடம் வந்து சுமார் 7 வருஷங்களாட்டு வந்து மூடு விழாவாக இருக்குது. இப்போது வந்து இந்த கட்டடத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்க. மது பிரியர்களின் கூடாரமாக இந்த கட்டடம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை சுற்றி உள்ள ஒரு 5-6 கிராமங்கள் இருக்கு. எட்டாங்குன்று, வளையாந்தூக்கி, தோட்டமலை, மாறாமலை அப்படின்னு நிறைய குக்கிராமங்களாக இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இடத்துல வந்து வனப்பகுதிக்குள்ளேயே இதை அமைச்சிருக்காங்க. அப்போ வந்து இங்கே இந்த இது பேச்சிப்பாறை டேம் உட்பட்ட இந்த இடம் ஆனால் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வர இடம். ஆனால் வந்து இது பொதுமக்கள், இந்த சுற்றுலா பயணிகளுக்கும் வந்து ரொம்ப பொதுமக்களுக்கும் இடையூறாக வந்து இப்போ தற்போது தற்செயலாக இருக்கிறது மது பிரியர்களும் கூடாரமாக இருக்குது. இந்த கட்டடம் எந்த பயன்பாட்டிற்குமே இல்லை. சுமார் அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது தகவல் கொடுத்து? ஆமாம், சுமார் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மனு வச்சுருந்தேன். அதுக்கு எந்த பயனுமே இல்லை, அவங்க எந்த கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போனான்னா இது 20 லட்சம், இதோட மதிப்பீடு 20 லட்சம் வச்சுருக்காங்க. இந்த 20 லட்சம் இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, ஏதாவது இந்த கிராமப்புறத்தில் அந்த குக்கிராமத்தை விட்டு வெளியவோ இல்லைன்னா அந்த இடம் வளையந்தூக்கி, தோட்டமலை, எட்டாங்குன்னு இந்த 3 குக்கிராமத்துக்கு இடைப்பட்ட இடத்துல இந்த கட்டடத்தை கட்டியிருந்தா கூட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு இது யூஸாக இருந்திருக்கும். அது ஒன்றுமே இல்லை. இது எதுக்கு இப்படி பயன்பாட்டுக்கு இல்லாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அரசு இதை வந்து சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து இந்த கட்டடத்தை ஓப்பன் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு வைக்க வேணும்னு கோரிக்கையாக வச்சுருக்கேன். நம்ம இப்போ பேச்சிப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதியின் அருகில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த அளவில் அணை நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டி இருக்கும் சாலை, இந்த சாலை வழியாக சென்றால்தான் வளையாந்தூக்கி, எட்டாங்குன்னு உள்ளிட்ட 8க்கு மேற்பட்ட மலையோர கிராமங்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது இந்த கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்கப்பட்ட பிறகும் இதுவரையிலும் எந்த ஒரு திறன் மேம்பாடும் பழங்குடியின மக்களுக்காக நடத்தப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கின்றனர். எனவே இனி வரும் காலங்களில் உடனே இந்த கட்டிடத்தை திறந்து பழங்குடியின மக்களுக்கு பயன்படும் வகையில் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ்7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.